எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் திரையுலகத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லணும். ராஜேஷ் சாரோட மரணம் எதிர்பார்க்காத, அதாவது ஏன் கடவுள் நல்ல மனுஷங்களில் இவ்வளோ கூடி சீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறாருன்ற ஒரு மனசில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நடிகர். ஒரு சிறந்த நடிகர், எங்களுக்கு ஒரு தூணாக இருந்தார் நடிகர் சங்கத்தில். இவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அந்த ஏஜ் குரூப் இறங்கி பேசி அவங்களோட உரையாடி அவரோட நாலேஜ், அவர் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் எந்த டாப்பிக்காக இருந்தாலும், அது சினிமா மட்டும் இல்லை, இது அரசியலாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவர்கிட்ட பதில் இருக்கும். அது நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு அவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு ஆசை இருக்கும். நாங்கள் சில நேரத்தில் நோட் பண்ணிப்போம் அவர் பேசுகிறது, எங்கிட்டேயாவது நம்மளுக்கு பயன்படும்ட்டு. இன்றைக்கி அவர் இல்லைன்றது உண்மையிலே நம்ப முடியல. ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வு இது. திடீர்னு கேட்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், இது உண்மையிலே ராஜேஷ் சார், நடிகர் ராஜேஷ் சார். ஸோ எங்களோட ஆசை என்னென்னா, நடிகர் சங்க ஒரு பில்டிங் திறப்பு விழாவில் அவரும் எங்கள் தூணாக நின்று பார்ப்பார். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாரு நாங்கள் எவ்வளோ தடைகள் அனுபவிக்கும் போது. அதே சமயத்தில் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ், மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு கடவுள் உண்மையிலே ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். இந்த நேரத்தில் அவரோட பையன் கூடிய சீக்கிரம் அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் ஆக்சுவலாக கல்யாணம் நிச்சயதார்த்தம் இன்னும் 4 நாளில். பட் ஓகே, ஒரு நல்ல ஒரு தேதி ராஜேஷ் சார் பிடிச்சி வச்சுருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஐ வுட் சே ஒரே ஒரு விஷயந்தான், குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த தம்பி இனிமேல் அவன் தான் ஸ்ட்ராங்காக இருந்து திலீப் சினிமாவுக்கு தீபக்குன்னு பேர் மாற்றிருக்கான். திலீப் கூட இருந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கேன். நாங்களும் இந்த குடும்பத்துக்கு ஏதோ பார்த்துட்டு போகணுன்றது இல்லாமல் லைஃப் லாங் இந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு கூட நாங்கள் எங்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு. பயணிக்கும் போது அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள், சொல்லணும்னு அவசியமே இல்லை. நடந்துடக்கூடாது, பட் ஓகே, அது விதி, அவ்வளோதான் சொல்லணும். நன்றி. எல்லாமே ரொம்ப தைரியம் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலும் சாருக்கு ஃபோன் பண்ண அதை நிவர்த்தி பண்ணுறதுலையாக இருக்கட்டும், ரொம்ப அவரை பார்த்தா வேலன் ஹெல்த்தியாக தான் இருந்தார். கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு ஒரு பைபாஸோ ஆச்சு. மற்றபடி அவர் தெளிவாக இருந்தார், நல்லபடியாக இருந்தார். அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கோம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கணுன்றதுக்கு. ஸோ டெஃபினெட்லி வி ஆல் மிஸ் ஹிம். அண்ட் அவர் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியான்னு தான் நான் சொல்லுவேன். அண்டர் த சன் என்ன வேணாலும் கேட்டாலும் அவர் துரிதமாக சொல்லக்கூடிய ஒருத்தர். நம்ம மிகப்பெரிய இழப்பு இது. பர்சனலாக எங்களுக்கு இது பெரிய இழப்பு. எங்கள் யூனியனில் ஒரு ட்ரஸ்டியாகவும் இருக்கார். ஸோ வி ஆல் மிஸ் ஹிம். அண்ட் காட் தான் தீபக்குக்கு அந்த இது கொடுக்கணும். தீபக் அந்த சாரோட லெகசியை கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். டெஃபினெட்லி ஹி வில் டூ இட். ஸோ மை டீப்பஸ்ட் காண்டோலன்சஸ். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு அப்பாவை இங்கேருந்து 1 o'clock கூட்டிகிட்டு போய் 2 o'clock அசோக் நகர் சிஎஸ்ஐ விக்டோரியஸ் கிராஸில் ப்ரேயர் மீட்டிங், 2 to 3 ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சோடனே அங்கேருந்து நேராக கீழ்பாக் சிமெண்ட்ரியில் ஃபைனல் பரியர், இறுதி அடக்கம்.